மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற இந்த தொடர் வகுப்பில் நேற்றைய தினம் அந்த நீட்டுவதற்குரிய அலிஃப் இருந்தால் அதற்கு அடுத்த எழுத்தில் சுக்கூன் இருந்தால் இந்த நீற்று அலிஃபை வாசிக்கக்கூடாது என்பதையும், சில சொற்களுக்கு இந்த ஜேரு ஜபரு பேசுங்கிற குறியீடு போடப்படாமல் இருந்தால் அதையும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் என்பதையும் நம்ம பார்த்து உங்களுக்கு ஒரு இமேஜ் உங்களுக்கு பின்ன போட்டு காட்டணும். அந்த தொடர்ச்சி தான். ஏன்னா சும்மா ஓதிட்டு போகிறோட இந்த ஒரு சொல்லாக சொல்லி விளக்குனா தான் உங்களுக்கு மனசில் பதியும். அதில் மூணாவது சொல், 2 சொல்லு பார்த்துட்டோம் நேற்று. மூணாவது சொல் என்னென்னு கேட்டால், அதை பார்த்தோன்னே எப்படி படிப்பீங்க? ஃபா இருக்குதா, மேலே கோடு இருக்குதா, ஃபா வண்ணா ஃபா, அப்புறம் நூன் இருக்குது, இன்னென்ன நூனில் சுக்கூன் இருக்குது, ஆஃப் வட்டம் இருக்குது. அப்போ ஃபான், ஆனால் ஃபான்னு சொல்லக்கூடாது, ஃபன். எழுதி இருக்கிறது ஃபான், எப்படி நம்ம சொல்லணும்? ஃபன் அப்படி சொல்லணும். அந்த நூனில் சுக்கூன் இல்லாமல் ஒரு மேலே கோடு ஏதோ ஒன்று ஜபரு ஜேரு பேசுன்னு வழங்கி வச்சுருக்கிறீங்கல்ல, அதை கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க. அப்போ ஃபா ஃபான்ட்டு நீட்டி தான் விடணும். நூன் சுக்கூன் இருந்தால் ஃபன், நூனில் அகரக்குறி இருந்தால் ஃபான, ஃபானி, ஃபானு அப்படி சொல்லிடுவோம். மேலே கோடு இருந்தால் ஃபான, கீழே கோடு இருந்தால் ஃபானி, மேலே உகர குறியீடு போட்டிருந்தா ஃபானுன்னு படிப்போம். சுக்குன் போட்டால் ஃபான்ட்டு சொல்லாமல் ஃபன் சொல்லிடுவோம். இது ஒரு விஷயம். இதே மாதிரி தான் அடுத்த சொல்ல பாருங்கள். வால் அப்படி எழுதியிருக்குது, வாவு இருக்குது, மேலே கோடு இருக்குது, வானா. அப்புறம் லாமு இருக்குது, லாமில் என்ன போட்டிருக்கு? சுக்கூன் போட்டிருக்கு. அப்போ சுக்கூன் போட்டால் அந்த அலிஃபு இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன செய்யணும்? வால் என்று படிக்காமல் வல், அலிஃபை படிக்கக்கூடாது, வல் அப்படி தான் படிக்கணும். இந்த லாமுக்கு சுக்கூன் இல்லாமல் வேறு ஏதாவது வச்சு பாருங்கள். ஒரு மேற்கோடை போடுங்களேன். அகர குறியீடை மேலே போடுறீங்க, ஆனா குறியீடை. அப்போ வா ல வாழ, வள இல்லை, வா ல வாழ அப்படி படிக்கணும். அப்போ இந்த சுக்கூன் போட்ட உடனே வால்னு சொல்லணும், வல்லுன்னு என்ன செய்யணும்? சுருக்கிடணும். அதே மாதிரி பாருங்கள், அடுத்த சொல்ல பாருங்கள். 4 எழுத்து இருக்குது. அதில் தால் ஒரு எழுத்து இருக்குது, வாவு ஒரு எழுத்து இருக்குது, அலிஃபு ஒரு எழுத்து இருக்கிறது, லாமு ஒரு எழுத்து, 4 எழுத்து அதில் இருக்கிறது. இந்த 4ல் தால் இருக்குது, அதுக்கு உகரம் போட்டிருக்கு, உகர குறியீடு இருக்குது, பேஸ் இருக்குது. அப்போ ஜூ, மேலே உகர குறியீடு போட்டால் ஜூன்னு சொல்லணும். அதுக்கடுத்து என்ன இருக்குது? வாவு இருக்குது. வாவுக்கு ஏதாவது குறியீடு இருக்குதா? இல்லை, அது விட்டுற வேண்டியது. அப்புறம் அலிஃபு இருக்குது. அந்த அலிஃபு அலிஃபுக்கு அடுத்து லாம் இருக்குது, லாமில் சுக்கூன் இருக்குது. சுக்கூன் இருந்தால் அலிஃபு இல்லைன்ற அர்த்தம். சுக்கூனுக்கு முன்னாடி அலிஃபு வந்தால் அந்த அலிஃபு இல்லைன்ற அர்த்தம். இப்போ நமக்கு 4 எழுத்து இந்த சொல்லில் இருக்குது. நம்ம வாசிக்கிற 2 தான் வாசிக்க போகிறோம். து இல் துல், து இல் துல், இவ்வளோ தான் வாசிப்பேன். தவிர இந்த வாவு அலிஃபை எல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டோம். இந்த வாவு அலிஃபு இல்லாமல் எழுதினாலும் துல் தான், வாவு அலிஃபோடு எழுதினாலும் துல் தான். ஆனால் இந்த வாவு அலிஃபெலாம் எதுக்கு போடுறாங்கன்னா, அர்த்தம் தெரிவாங்க, அர்த்தத்துக்காக படிக்கிறாங்கல்ல, அரபி இலக்கணம் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த அது வாவு அலிஃபு இல்லாட்டி அர்த்தம் வேறையாக போயிடும், வாவு அலிஃபு இருந்தால் அர்த்தம் வேறையாக போயிடும். அது மொழிக்கு அர்த்தம் தெரியும் போது தான் அது ஏன் போட்டாங்கன்னு தெரியும். சும்மா நம்மளை நான் ஒழுங்காக அப்படி போட்டு போயிடும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். வாசிக்கலன்னு தெரியும், மறையாக போடுறீங்கன்னு கேட்கக்கூடாது. அது கண்டிப்பாக போடணும். அது இந்த கிராமர் படித்தாங்கன்னு சொன்னால் அந்த கிராமர் படி ஏன் வாசிக்கக்கூடாதுன்னு காரணம் உங்களுக்கு விளங்கும். நான் அந்த கிராமருக்குள்ளேருந்து இந்த பாடத்தை நடத்தக்கூடாது. நீங்கள் குரான்னா என்னென்னு தெரியாமல், அரபியா என்னென்னு தெரியாமல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் அது மனசில் நிற்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரியா? 2 வெவ்வேறு அர்த்தம் வரக்கூடியதான். இருந்தாலும் நம்ம எப்படி நீங்கள் விளங்கிட்டால் போதும்னா, அந்த வாவு அலிஃபு அதுக்கு ஒன்றும் போடாமல் வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி ஒன்று இல்லை. அப்போ துல். அடுத்து பாருங்கள், 6வது எழுத்து, 6வது சொல்லு பா இருக்குது, மேலே கோடு போட்டிருக்கு, பானா. ஒரு அலிஃபை வர சேர்த்துருக்குறாங்க, பா வண்ணா பா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது. லாமுக்கு என்ன இருக்குது? சுக்குன் இருக்குது. அப்போ பால் அப்படி இருக்குது, ஆனால் சொல்லக்கூடாது. பல் இருக்கிறது பால், ஆனால் நீங்கள் எப்படி சொல்லணும்? பல் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதில் இந்த லாமில் சுக்குன் இல்லாமல் இருந்தால் நீட்டி படிச்சிருவீங்க. அந்த இல்லுக்கு பதிலாக லா இருக்குன்னு வைங்க. லாமில் மேலே கோடு போட்டுருந்தாங்கன்னு வைங்க. இப்போ பலன்னு படிக்கக்கூடாது, பால.
சுக்கூன் இருந்தால் பல், பால் கிடையாது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும், படிக்கணும். அடுத்து வந்து அது 7வது சொல்லு. இந்த 7வது சொல்லை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் விவரமாக நீங்கள் பார்த்தா தான் புரியும். அந்த 7வது சொல்ல என்ன இருக்குன்னா காஃப் இருக்குது. காஃபில் வந்து ஒரு கோடு போட்டால் என்ன, கா. 2 கோடு போட்டால் கா, கண். ஒரு எழுத்தில் வந்து 2 குறியீடு போட்டாங்கன்னு வைங்க, அது இன் உச்சரிப்பு தரப்புல அன், இன், புன் அப்படிங்கிற உச்சரிப்பு வருவதற்கு என்ன செய்வாங்க, ரெட்டையாக போட்டு விட்ருவாங்க. அலிஃபை போட்டு 2 கோடு போட்டால் அன், அலிஃபை போட்டு கீழே 2 கோடு போட்டால் இன், அலிஃபை போட்டு 2 உகர குறியீடு போட்டால் உன், அதே மாதிரி மீமை போட்டு மேலே 2 கோடு போட்டால் மான்னு சொல்லலாம் மண். ஒரு இன்கிற உச்சரிப்பு அதுக்குள்ளே என்ன செய்யும், சேர்த்து கொள்வார்கள். அப்போ சேர்த்துக்கிற போது நீங்கள் இப்போ கற்பனையில் என்ன பண்ணணும்னு கேட்டால், இங்கே ஒரு இன் இருக்குன்னு வச்சுக்கிறணும். உச்சரிக்கிறீங்கல்ல, இப்போ உச்சரித்தா இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த 2 கோடு போட்டோன்னு அதை எப்படி உச்சரிப்பீங்க, கண். கண்டு படிக்கும் பொழுது அப்போ காபும் இருக்கிறது, ஒரு நூனும் ஒளிந்து இருக்கிறது. அந்த நூன் ஒளிந்திருக்கிற அடையாளமாகத்தான் ஒரு குறியீடை இன்னொரு குறியீடு ஜாஸ்தி ஆக்கியிருக்கணும். அப்போ இந்த காஃபுங்கிறதுல வந்து ஒரு குறியீடு இருந்தால் கா, 2 குறியீடு அதே இது வந்துட்டால் கண் அப்படி சொல்லும் பொழுது, இப்போ இந்த இடத்துல இந்த அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்கன்னு கேட்டால், ஒரு மனக்கண்ணால் ஒரு நூன் அங்கே வைங்க, நூனில் ஒரு சுக்கூன் போடுங்க. அப்போ கான், காண்டு படிக்கலாமா, கண். இதை கண்ணுன்னு தான் படிக்கணும். இந்த அலிஃபை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா, அந்த அலிஃபுக்கு பின்னாடி சுக்கூன் வச்ச எழுத்து கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நம்ம கருத்துக்கு தெரியுது. இன்னுன்னு வாசிக்கிறோம்ல, கண்ணுக்கு தானே தெரியல, காதுக்கு வழங்குதுல. கண்ணுக்கு அந்த இன் எழுத்து தெரியல. கண் என்று நான் சொல்லும்போது உங்கள் காதில் இன்னும் வழங்குதா இல்லையா, இருக்குது. கண்ணுக்கு தெரியாட்டாலும் காதுக்கு வழங்குறதுனால அந்த இடத்துல இன்னும் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இது எழுதப்பட்டிருக்கிற கான் என்று தான் இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், அலிஃபை நீட்டி விட்டுட்டு ஒரு சுக்கூன் வந்துட்டதுனால கண், அந்த அலிஃபும் அவுட் ஆகி போயிடும். அதே மாதிரி வந்து 8வது சொல்லு ஷீன் இருக்கிறது, மேலே கோடு இருக்கா, ஷானா. அந்த ஷானாவுக்கு அப்புறம் ஒரு அலிஃபு போட்டிருக்கிறாங்க, ஷாவண்ணா. ஷானா போட்டு ஒரு அலிஃபு போட்டால் இது ஷா, அது ஷா, ஆவண்ணா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏ போட்டிருக்கிறாங்க. ஏக்கு வந்து சுக்கூன் போட்டிருக்காங்க, யா, இ, யூ அது போடாமல் ஈயண்ணா இருக்குல்ல, ஈயண்ணா வரும்ல, அந்த சுக்கூன் போட்டிருக்கிறாங்க. அப்போ சுக்கூன் போட்டாங்கன்னா அதுக்கு முந்தின அலிஃபு அவுட்டு. அப்போ ஷாய் என்று சொல்லாமல் ஷை, எழுதி இருக்கிறது ஷாய், சொல்வது ஷை. அப்போ கட் பண்ணிடணும், அந்த அலிஃபை எடுத்துடணும். அதாவது உச்சரிப்பிலிருந்து எடுத்துடணும், அழிச்சிடக்கூடாது போய். அதுக்கப்புறம் வந்து அடுத்த 9வது சொல்லுக்கு வாங்க. ஃபா இருக்குது, ஃபா எழுத்துக்கு மேலே கோடு போட்டிருக்கு, என்னென்னு வாசிக்கணும், ஃபானா. அடுத்தது தால், தாலுக்கு என்ன போட்டிருக்கு, சுக்கூன் இருக்குது. இப்போ ஃபாவில் வந்து அந்த ஃபத்தஹ், அதாவது ஜபர் மேற்கோடு போட்டிருக்குல்ல, அதை போட்டதோட ஒரு அலிஃபும் போட்டிருக்கிறாங்க, ஃபா என்று எழுதியிருக்கிறாங்க. அந்த அலிஃபு இல்லாட்டி ஃபா, அலிஃபு இருந்தால் ஃபா. அதுக்கப்புறம் தால், அந்த தாலில் சுக்கூனை வச்சு விட்டாங்க, இங்கே சுக்கூன் வச்சு அங்கே அந்த அலிஃப் அவுட்டாக போயிடும். அப்போ இதை ஃபாத் என்று படிக்காமல் ஃபத், ஃபாது அப்படி படிக்காமல் இப்படி படிக்கணும், ஃபத், ஃபா இத் ஃபத். இப்போ இந்த அலிஃபு என்ன செஞ்சிருது, அவுட்டு. ஏன் அந்த அலிஃபு எழுதியிருந்தும் படிக்கலன்னு கேட்டால், அலிஃபுக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்தில் வந்து சுக்கூன் இருந்தால் அந்த அலிஃபுக்கு என்ன இல்லை, வாசித்தல் கிடையாது, வாசிக்கிறதுல அந்த அலிஃபு வந்து இடம் பெறாதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஐன் இருக்குது, ஐனுக்கு அந்த உகர குறியீடு ஊ போட்டிருக்குது. அப்போ இதை எப்படி படிக்கணும், ஃபத் ஊ, ஃபாதுன்னு படிக்கக்கூடாது, ஃபத் ஊ, ஃபத் ஊன்னு படிக்கணும் நீட்டாமல். அதுக்கடுத்து என்ன இருக்குது, அதை ஒட்டிய லாம் இருக்குது, லாமுக்கு மேலே கோடு போட்டிருக்கு, அது லானா. அதுக்கப்புறம் நூன் இருக்குது, ஒரு புள்ளி மேலே இருந்தால் நூனு தானே, நூன் இருக்குது, அதுவும் மேலே கோடு போட்டிருக்கு, நானா. நானாவோட நிப்பாட்டாமல் ஒரு அலிஃபையும் சேர்த்துருக்குறாங்க பின்னாடி, நாவண்ணா வைக்கிட்டாங்க. அது அந்த 2 சொல்ல 2 எழுத்தை மட்டும் படித்தா ல நா, லனா. இது லானா, அது நாவண்ணா, லானான்னு தமிழ் எழுதுங்க.
நாவண்ணான்னு எழுதுங்க, லனான்னு படிப்போம். அப்படி தான் இங்கே இருக்குது. மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து படித்தா ஃபதுலனா, ஃபாதுலனான் இருக்குது, எழுதியிருக்கிற முறை பிரகாரம் படித்தால் ஃபாதுலனா. எப்படி வாசிக்க வேண்டும் என்றால் ஃபது, ஃபாதுன்னு நீட்டாமல் ஃபத் அப்படின்னு கட் பண்ணி படிக்கணும். அப்போ ஃபதுலனா. அடுத்து 9 10வது எழுத்தை பாருங்கள். 10வது எழுத்தில் ஃபஸ்ட்டில் ஃபா இருக்குது, ஃபாக்கு மேலே அகர குறியீடு இருக்குது. அதில் அகர குறியீடு போட்டால் என்னது? ஃபானா, ஃபா. அதுக்கப்புறம் அலிஃபு சேர்த்துருக்குறாங்கல்ல, அப்போ எப்படி வாசிக்கணும்? ஃபா வண்ணா, ஃபா நீட்டியாச்சு. அதுக்கப்புறம் லாம் இருக்குது. அந்த லாமுக்கு என்ன இருக்குது? சுக்குன் இருக்கா? அப்போ ஃபால், ஃபால் என்று இருக்கிறது. ஃபால் என்று வாசிக்கலாமா? வாசிக்கக்கூடாது. ஏன் வாசிக்கக்கூடாது? நீட்டுகிற அலிஃபுக்கு அப்புறம் வர்ற எழுத்துக்கு சுக்கூன், லாமுக்கு சுக்கூன் இருக்கிறது. அந்த சுக்கூன் இல்லாமல் லாமுக்கு வேறு ஏதாவது ஃபத்தக இருந்து ஜபர் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபால அப்படி படிச்சுட்டு போயிடுவோம். சுக்கூன் இருந்தால் ஃபல், ஃபால் என்று சொல்லாமல் ஃபல் 2 எழுத்தை படிச்சிட்டோம். அப்புறமேல ஹம்சா இருக்குது. அந்த ஹம்சாவுக்கு குறியீடு போடாமல் அந்த செங்குத்தான சின்ன அலிஃபை நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஆண்டு நீட்டுவதற்குரியது தான். அப்போ அந்த ஹம்சாவை நீட்டினா ஆவண்ணா. அதுக்கப்புறம் நூன் போட்டிருக்காங்க. நூனுக்கு மேலே கோடு போட்டால் நானா. மொத்தமாக படித்தோம்னு சொன்னால் ஃபா இல் ஆ ந, ஃபல் ஆன. ஃபா வந்து நீட்டி தான் இருக்கிறது. நம்ம நீட்டாமல் குறிலாக சொல்லணும். ஃபால் ஆனன்னு சொல்லாமல் ஃபல் ஆன. அடுத்து என்னென்னு கேட்டால், அடுத்த சொல்லு என்னது? 11வது சொல்லு ரா இருக்குது, ராங்கிற எழுத்து இருக்குது. அந்த ராவுக்கு மேலே கோடு ரானா. அதுக்கடுத்து கைன், கைன் அப்படி இருக்கும். வயிறு வந்து சேர்த்து எழுதும்போது அந்த அடிப்பாகம் போயிடும். அது கைனு, மேலே புள்ளி வச்சா கைன், மேலே புள்ளி வைக்கிட்டு ஆயின்னு சொல்லுவோம். புள்ளி வச்சுருக்குது. அதை வந்து காங்கிறது அந்த தொண்டுக்குள்ளேருந்து வரணும். காக்கா கத்தும்ல அந்த உச்சரிப்பு. அப்போ ராக்கு மேலே போட்டால் ரா, கைனுக்கு மேலே கோடு போட்டால் கா, கான்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தால் இருக்குது. அந்த தாலில் வந்து 2 குறியீடு போட்டிருக்காங்களா? ஒரு குறியீடு போட்டாங்கன்னா தா, 2 குறியீடு போட்டால் தன், 2 குறியீடு போட்டால் தன்னுன்னு படிச்சிடுறோம். அப்போ தன் என்று படிக்கிறதுக்கு அதோட நிப்பாட்டி போடலாம். ஒரு அலிஃபை கொண்டு சேர்த்துருக்குறாங்க. அலிஃபை சேர்த்தா நீட்டுக்குள்ளே தானே அலிஃபு. நீட்டலாமான்னா நீட்டக்கூடாது. ஏன்னு கேட்டால் இதில் வந்து இறுதியில் ஒரு இன்னு இருக்குது, கண்ணுக்கு தெரியலை. ரகதன் அப்படி நான் சொல்லும்போது இன்னும் விளங்கல உங்கள் காதுக்கு. ரகதன் இந்த சொல்லில் தேடி பார்த்தீங்கன்னா நூனை காணாம். நான் வாயினால் சொல்லும்போது உங்கள் காதில் எப்படி விழுவுது? ரகதன் இன்னு வந்துருச்சா? இப்போ இன்னும் இருக்குதாங்க. இன் என்ற சொல் வந்து எழுத்து வந்து ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறது. அதனால அந்த இன்னுக்கு முன்னாடி இந்த அலிஃபு வர்றதுனால ரகதான் அப்படி சொல்லாமல் ரகதன், ரகதான் என்று தான் இருக்கிறது. இதில் தான் என்று சொல்லாமல் எப்படி சொன்னேன்? தன் அப்படி தான் வாசிக்கணும். அதே மாதிரி வந்து அடுத்த சொல்ல பாருங்கள். ஷீன் இருக்குது. ஷீனுக்கு மேலே கோடு போட்டால் ஷா. புள்ளி இல்லாத ஷீன்னு சொன்னால் தமிழில் சாணா இருக்குல்ல, பசை, பசு, அந்த சாணா உச்சரிப்பு வரும். இது வந்து 3 புள்ளி வச்சுட்டோம்னா ஷா, புஷ்பம், அந்த மாதிரி உள்ள இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ள ஷாவுக்கு வந்து 3 புள்ளி வச்சுருப்பாங்க. மேலே கோடு போட்டு ஷா. அந்த ஷாவுக்கு அப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது. யாக்கு என்ன இருக்குது? சுக்குன் இருக்குது. அப்போ சுக்குன் இருந்தால் அதை வாசிக்கணும் அப்படியே ஷை. இது ஷா. யானாவில் சுக்குன் இருந்தால் ஈ. யானா இருக்குல்ல, யானா யாவண்ணா ஈனா. அந்த யானாவில் புள்ளி வச்சா ஈயண்ணா. புள்ளிக்கு பதிலாக தான் அரபியில் சுக்குன் வைப்பாங்க. அப்போ யாக்கில் சுக்குன் வச்சுட்டாங்கன்னா ஈயண்ணா. அப்போ ஷானா ஈயண்ணா ஷை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஹம்சா இருக்குது. அந்த ஹம்சாவில் ஒரு கோடு போட்டாங்கன்னா அ, ஷை அ அப்படி படிக்கணும். 2 கோடு போட்டாங்கன்னா ஷை அன் அப்படின்னு படிக்கணும். அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா நீட்டு வர போட்டாங்க, ஷை ஆன். ஒரு அலிஃபை வர போட்டு நீட்டி விட்டுருக்குறாங்க. ஷை ஆன் என்று எழுதியிருக்கிறாங்க நீட்டி. ஆனால் ஷை அன் என்று தான் படிக்க வேண்டும். ஏன் அந்த அலிஃபை படிக்கலைன்னு கேட்டால், அந்த அலிஃபுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது?
ஒரு நூன் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு நூன் இருக்குது, அது உச்சரிப்பில் காதில் விளங்குது. அப்போ ஷெய் அன் அந்த இன்னும் சொல்கிறீங்கல்ல, ஷெய் ஆன் அப்படி சொல்லும் பொழுது அலிஃபை நீட்டுறீங்க, பின்னாடி நூன் இருக்குது, சுக்கூன் இருக்குது. அந்த நூன் அங்கே இருக்குன்னு கற்பனையில் இருக்கிற காரணத்து, கற்பனையில் நெசமாக இருக்கிறது, காதில் வழங்கத்தானே செய்யுது, எழுத மாட்டாங்க. அதுக்கு அடையாளம் பார்த்தா 2 கூட போட்டு விட்டாங்க அது இன்னும் வர்றதுக்காக வேண்டி. அப்போ ஷெய் ஆன் என்று இருக்கிறது, இதை ஷெய் ஆன் என்று சொல்லக்கூடாது. ஷெய் அன், ஆன் என்றால் நீட்டுறோம்னு அர்த்தம், அன் என்றால் நீட்டாமல் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து 12 சொல்லு பார்த்துட்டோமா, 13வது சொல்ல பாருங்கள். அதில் என்ன இருக்குது, ஃபா இருக்குது, ஃபாக்கு மேலே கோடு ஃபானா, அப்புறம் அலிஃப் போட்டிருக்காங்களா, இது ஃபாவன்னா தான் இருக்குது, ஃபா என்று இருக்கிறது. அதுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குன்னா நூன் இருக்குது, ஒரு புள்ளி இருந்தால் நூனு. அப்போ நூனில் என்ன கொடுத்துருக்காங்க, சுக்கணும் இன்னன்னா. அப்போ ஃபா இன் ஃபான் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஏன், நீட்ரு அலிஃபுக்கு பின்னாடி சுக்குன் வந்துருச்சு. ஃபான் என்று சொல்லாமல் ஃபன், ஃபான் என்று சொன்னீங்கன்னா அலிஃபை வாசிக்கிறேன்னு அர்த்தம், ஃபன்னு சொன்னீங்கன்னா அலிஃபை வாசிக்கலைன்னு அர்த்தம். நம்ம அந்த அலிஃபை வாசிக்கிற அலிஃபு இல்லை இப்போ. அப்போ எப்படி படிக்கணும், அலிஃபு இல்லைன்னு வச்சுட்டு படிங்க. ஃபா, அப்புறம் என்னென்னா ஃபன், அப்புறம் ஒரு ஃபா ஃபன் ஃப, அப்புறம் ஒரு ஜா ஃபன் ஃபஜ, அப்புறம் ஒரு ரா ஃபன் ஃபஜர. தமிழ் எழுதின ஃபா இன் ஃபன், ஒரு ஃபா ஃபன் ஃப, அப்புறம் ஒரு ஜா ஃபன் ஃபஜ, அப்புறம் ஒரு ரா ஃபன் ஃபஜர. ஃபான் ஃபஜரன்ட்டு இருக்குதானா, எப்படி எழுதியிருக்குது, ஃபான் ஃபஜரன்ட்டு எழுதியிருக்கிறது. நம்ம ஃபன் ஃபஜரன் தான் படிப்போமே தவிர ஃபான் ஃபஜரன் படிக்கக்கூடாது. மேலே சொன்ன அதே காரணம்தான். அடுத்து வந்து பில், பி இருக்குது, பிக்கு கீழே கோடு போட்டாச்சு பி, அப்புறம் அலிஃபை போட்டிருக்கிறாங்க. அந்த அலிஃபை பீண்டு வாசிக்கலாமான்னு கேட்டால் வாசிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதுக்கடுத்து லாமு வருது, அந்த லாமுக்கு சுக்கூன் இருக்கிறது. அப்போ சுக்கூனுக்கு முன்னாடி அலிஃபு வந்தால் அலிஃபு அவுட்டு. அப்போ பியை கொண்டு இல்லில் தான் கொண்டு வைக்கணும், இந்த அலிஃபை கண்டுக்கக்கூடாது. பி இல் பில், பீனா இல்லைன்னா பில். அடுத்து என்ன செஞ்சுருக்கு, ஒரு அலிஃபு இருக்கிறது, அந்த அலிஃபு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இப்படி செங்குத்தான குட்டி அலிஃபை போட்டு விட்ருக்காங்க, ஆவண்ணா. அப்போ ஆவண்ணா வச்சா ஆவண்ணா. அப்புறம் ஹாங்கிற எழுத்து, ஹேன்னு சொல்லுவோம்ல, அந்த எழுத்து இருக்குது. அதுக்கு என்ன குறியீடு இருக்கிறது, கீழே உள்ள அந்த ஜேர் இகரம் அது இருக்கிறது. அப்போ அது ஹீன்னு அந்த காரி சொல்லணும், ஹீ. அப்போ ஆவண்ணா ஹீனா ஆஹி. அப்புறம் ராணா இருக்குது, ரா இருக்குது, மேலே கூடு ராணா ஆஹிர. அப்புறம் வந்து குண்டு தே இருக்குது, தே, அந்த தேக்கு என்ன இருக்குது, கீழே கூடு இருக்குது, தீ. அப்போ மொத்தமாக படிச்சிங்கன்னா பி இல் பில், அப்புறம் ஆ பில் ஆ, அப்புறம் ஹி பில் ஆஹி, அப்புறம் ரா பில் ஆஹிரா, அப்புறம் தி பில் ஆஹிரத்தி. எழுத்து கூட இப்படி படிக்கணும். எப்படி, பி இல் பில், அப்புறம் ஆ பில் ஆ, அப்புறம் ஹி பில் ஆஹி, அப்புறம் ரா பில் ஆஹிரா, அப்புறம் தி பில் ஆஹிரத்தி. அடுத்து சொல்ல கவனிங்க, ரா இருக்குது, ராவுக்கு கீழே கோடு போட்டால் ரீ. அப்புறம் ஜா இருக்குது, ஜாவில் வந்து சுக்கூன் இருக்கிறது, சுக்கூன் இருந்தால் இஸ்ஸுங்கணும். மேலே கோடு போட்டால் ஜா, கீழே கோடு போட்டால் ஜி, மேலே உகர குறியீடு போட்டாங்கன்னா பேசு போட்டாங்கன்னா ஜூ. இதில் 3ம் இல்லாமல் சுக்கூன் இருக்கிறது, இஸ்ஸன்னா அது. அப்போ ரீ இஸ் ரிஸ், ரிஸ்ங்கிற உச்சரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, அந்த காஃபில் ஒரு குறியீடு போட்டாங்கன்னா கா, 2 குறியீடு போட்டிருக்கிறாங்க. அப்போ கண்ணுக்கு அப்புறம் ஒரு அலிஃபை நீட்டுறாங்க, கான் நீட்டி விட்ருக்காங்க, ரிஸ் கான் அப்படி இருக்குது. கான் என்று படிக்கலாமான்னா படிக்கக்கூடாதுங்க. காண்ட அலிஃபை நீட்டி விட்டோம்னா அதுக்கப்புறம் சுக்கூன் வரக்கூடாது. சுக்கூன் இங்கே வந்து இருக்குது, எங்கே இருக்குது, உச்சரிப்பில் இருக்குல்ல, இது கண், அந்த இன்னும் வருதில்ல, உங்களுக்கு மறைஞ்சி இருக்குதுல்ல, இந்த எழுத்துக்கு பின்னாடி ஒரு இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னும் இருக்கும் பொழுது அந்த அலிஃபு போயிருமா இல்லையா. அப்போ ரிசு கான் என்று எழுதியிருக்கிறது ரிசு கண், அப்படி தான் அது படிக்கணும். அதே மாதிரி அந்த அந்த லைனில் கடைசி சொல்லு அலிஃப் இருக்குது, அந்த அலிஃபுக்கு மேலே உகர குறியீடு ஊனா இருக்குது, அதுக்கப்புறம் வாவு இருக்குது. அந்த வாவுக்கு என்னமா போட்டிருக்கா, ஒன்றுமே போடலை, இல்லைன்னு அர்த்தம். அலிஃப்லேருந்து அப்படியே லாமுக்கு தாவிடணும் நம்ம. லாமு போட்டிருக்கு, லாமில் என்ன போட்டிருக்கு, செங்குத்தாக
நிற்கிற மாதிரி ஒரு குட்டி அலிஃபை போட்டிருக்காங்க. அது போட்டால் லானாவுக்கு மேலே இப்படி கோடு போட்டால் லானா, இப்படி போட்டால் லாவண்ணா. லானா எழுதி இப்படி போட்டோம்னா லானா, அலிஃபை இப்படி தூக்கி வச்சோம்னா லாவண்ணா. அப்போ ஊனா இருக்குது, அப்புறம் லாவண்ணா உலா. அப்புறமேல ஹம்சா இருக்குது. அந்த ஹம்சாவுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. ஹம்சாவுக்கு கீழே கோடு போட்டால் ஈனா உலா ஈ. அப்புறமேல காஃப் இருக்குது, காஃபுக்கு மேலே கோடு க. அப்போ ஊழாய்க்கன்னு அங்கனுக்குள்ளே இருக்குது, நீட் வாவு இருக்குது. ஆனால் அந்த வாவுக்கு ஒன்றும் போடலை என்ற காரணத்தினால் உலாயிக்க, ஊழாய்க்க கிடையாது. ஆனால் கண்ணுக்கு பார்த்தா ஊழாய்க்க மாதிரி எழுதியிருக்காங்க, ஆனால் வாவுக்கு ஒன்றும் போடலை. போடாத காரணத்தினால நீட்டாமல் எப்படி சொல்லணும், உலாயிக்க. அடுத்த சொல்லுக்கு வாங்க. மீம் இருக்குது. மீமு கீழே என்ன போட்டிருக்கு, கோடு கீ கோடு மீனா. மீனாவை நீட்டுறதுக்கு ஒரு அழிவு போட்டிருக்கிறாங்க. அழிவு போட்டாங்களா மீனாவுக்கு. இப்போ மீனாவுக்கு அப்புறம் நீட்டுறதுக்குன்னா தான் வரணும். மீன் நீட்டுறதுக்கு, மாண்டு நீட்டுறதுக்கு தான் அழிவு வரணும். மீக்கு அப்புறம் அழிவு போட்டாங்கன்னா அந்த அழிவு ஒரு குறியீடு இல்லாத அழிப்புன்னு அர்த்தம். இதை மீனாவை படிக்கக்கூடாது, மீ மட்டும்தான் மீ. அடுத்து என்ன இருக்குது, ஹம்சா போட்டிருக்கிறாங்க, மேலே கோடு மீ மீ. அப்புறம் அந்த குண்டு தே போட்டிருக்காங்க, அதுக்கு 2 புள்ளி மேலே இருக்குல்ல தே இருக்குது. அதில் என்ன போட்டிருக்காங்க, அகர குறியீடு ஜபரு மேலே கோடு போட்டாங்க. மீ அ த மீ அ த மீனா ஆனா தானா. மீனா போட்ட மீ, அப்புறம் ஆ, அப்புறம் தா, மீ அ த அப்படின்னு படிப்போம். அடுத்த சொல்ல எடுத்துப்பாங்க. நூன் இருக்குது. நூனுக்கு மேலே என்ன இருக்கிறது, கோடு போட்டிருக்கா நானா. அப்புறம் ராங்கிற எழுத்து இருக்குது. ராவுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க அந்த நிற்கிற குட்டி அழிவு போட்டிருக்காங்களா ராவண்ணா. நானா ராவண்ணா நரா. அடுத்து ஒரு ஏ போட்டிருக்காங்க. அந்த ஏக்கு ஏதாவது குறியீடு இருக்கா, ஒரு குறியீடுமே இல்லை. அப்போ ஏயை விட்டுருங்க. அப்புறம் காஃபு கொடியாந்துருங்க. அப்போ நானா ராவண்ணா, அப்புறம் கானா நராக்க. இந்த ஏ சைலன்ஸ், உச்சரிப்பில் வராது. அதுக்கப்புறம் அடுத்த எழுத்துக்கு வாங்க. வானா இருக்குது, வாவு. அந்த வாவை நீட்டி விட்டுருக்குறாங்க. நீட்டி விட்டாலும் அடுத்த எழுத்துல லாமில் சத்து இருக்குது. சத்து இருந்தால் என்ன அர்த்தம், ஒரு சுக்கூனும் ஒரு ஜபரும் இருக்குன்னு அர்த்தம். வல்லன்னு வருது, இல்லைன்னு வாசிக்கிறீங்கல்ல, இல்லைன்னு கூட ஒளிஞ்சிருக்குது. அப்படி ஒளிஞ்சிருக்கும் பொழுது வல்ல வால்லன்னு எழுதியிருப்பாங்க. வாண்டு நீட்டி எழுதினா வால்லன்னு தானே படிக்கணும். அதை வல்ல இவ்வளோ தான் நம்ம வாசிக்கணும், அழிப்பு போயிடும். அதுக்கடுத்து பாருங்கள், நூன் போட்டிருக்காங்க. நூனுக்கு மேலே கோடு போட்டாங்க. அதுக்கப்புறம் அழிப்பு போட்டிருக்காங்க. அந்த அழிப்பு நாண்டு நீட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கடுத்து எடுத்துக்கு வாங்க. லாம் இருக்குது. லாமில் ஏதாவது போட்டிருக்கா, அப்போ லாம் இல்லைன்னு அர்த்தம். அடுத்த எடுத்துக்கோங்க. சீன் இருக்குது. அந்த சீனில் என்ன போட்டிருக்குது, ஒரு சீன் இல்லை, ஜோடி சீன். சத்து போட்டிருக்காங்கல்ல, ரெட்டை குறியீடு அப்படி போட்டிருந்தாங்க. அடுத்த குறியீடு அது இருந்துச்சின்னு சொன்னால் சூக்கு பதில் சுன்னு அழுத்தி சொல்லணும். அப்போ என்ன இருக்குதுன்னு கேட்டால் நாசுன்னு வருது. நூனை நீட்டி விட்டோம்னா நா இஸ் சு, நாசு அப்படி இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, இஸ்ஸுன்னு வந்துருச்சுல்ல, இஸ்ஸுன்னு சுக்குன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் நசுன்னு தான் சொல்லணும். அந்த நாவை நீட்டக்கூடாது. நாசுன்னு எழுதியிருக்காங்க. அது எப்படி படிக்கணும், நசுன்னு எழுதணும். ஏன்னு கேட்டால் இஸ்ஸுன்னு வந்துருச்சுல சுக்குன்னு, அதுக்கு முந்தைய அந்த அழிவு அவுட்டு. அதே மாதிரி வருதுக்குங்க. ஹா இருக்குது. ஹாவுக்கு மேலே கோடு ஹானா. அப்புறமேல ஒரு அழிப்பு போட்டிருக்காங்க, நீட்டணும் ஹாவண்ணா. ஒரு அழிவு பார்த்தாலும் இன்னொரு அழிவு சேர்த்து போட்டிருக்காங்க. அப்போ ஹாண்டு பயங்கரமாக நீட்டன் போல அப்படி போட்டுட்டு அப்புறம் லாமை கொடுத்துருக்காங்க. அந்த லாமை போட்டிங்கன்னா லாமில் என்ன இருக்குது, இந்த ரெட்டை குறியீடு இருக்குது. ரெட்டை குறியீடு இருந்துச்சுன்னா சத்து இருக்குது. அழுத்த குறியீடு இருந்தால் ஹா இல்லை ஹால்லன்னு வருது. ஹால்லன்னு வாசிக்கலாமான்னு வாசிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இல்லு வந்துருச்சு. இல்லு வந்ததுனால முந்தின அழிவு அவுட்டு. இந்த எழுத்தை எப்படி படிக்க வேண்டும் என்றால் ஹல்ல, ஹால்லன்னு எழுதியிருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும், அந்த இல்லு வந்தவொடனே அழிவு இல்லைன்னு வச்சிடணும், ஹல்ல. அதே மாதிரி அடுத்த சொல்லுக்குவாங்க. மீம் இருக்குது. மீமுக்கு உகர குறியீடு மூணா போட்டிருக்கு. அப்புறம் வாவு இருக்குது. வாவுக்கு எதாவது போட்டிருக்கா, ஒன்றும் போடலை, அதை காலி பண்ணிடுங்க. அப்புறம் அழிவு இருக்குது. அதுக்கு ஏதாவது போட்டிருக்கா, ஒன்றும் இல்லை, அதையும் விட்டுருங்க. அதுக்கடுத்து அழிப்பு இருக்குது. அதில் ஏதாவது போட்டிருக்கா, அதையும் விட்டுருங்க. அதுக்கடுத்து லாம் இருக்குது. அதுக்கு ஏதாவது குறியீடு இருக்குதா, அதையும் விட்டுருங்க. அப்புறம் சாது, அதில் தான் குறியீடு இருக்கிறது. அப்போ என்ன ஒன்று, மூணுலேருந்து சாது கொடியாந்துடணும். இந்த நடுவுலாம் வெட்டி விட்டுட்டு 3 சொல்லிட்டு எங்கே அழுத்திடணும், சாது கொடியாந்துடணும். அந்த சாதில் என்ன இருக்குது,
அந்த அழுத்தக்குறியுடைய சத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ முசன்னு சொல்லாமல் முஸ்ஸ, முஸ்ஸன்னு அழுத்தி வாசிக்கும் போது எத்தனை எழுத்தை காலி பண்ணுறோம்? ஒரு வாவு, 2 அலிஃபு, ஒரு லாமு நடுவில் இருக்குது, அதெல்லாம் காலி. மூவை படிக்கிறோம், சாதை படிக்கிறோம், வாவை படிக்க மாட்டேங்கிறோம். ஒரு அலிஃப் இருக்குது, அதை படிக்க மாட்டேங்கிறோம். இன்னொரு அலிஃப் இருக்குது, அதையும் படிக்க மாட்டேங்கிறோம். ஒரு லாம் இருக்குது, அதையும் படிக்க மாட்டேங்கிறோம். ஏன் படிக்க மாட்டேங்கிறோம்? அதில் எந்த குறியீடும் போடலை. வாசிக்கிறதா போட்டிருப்பாங்க. அப்போ முஸ்ஸ அப்படின்னு படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து காஃப் இருக்குது. காஃபில் என்ன இருக்குது? அலிஃப் நீட்டி காவண்ணா கா, சரி காண்டு வாசிச்சிருவோம். அப்புறம் லாம் இருக்குது. லாமுக்கு என்ன குறி இருக்குதா? லாமுங்கிற எழுத்து இருக்குது. அதுக்கு சேரு, ஜபரு, பேசு, சுக்குன்னு ஒன்றுமே இல்லை, அதை விட்டுறணும். அப்புறம் தால் வருது. தாலுக்கு என்ன இருக்குது? அழுத்த குறியீடு இருக்குது. இத்தும் தாவும் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இத்தன்னா இருக்கிறதுனால அந்த காண்டு நீட்டுறீங்கல்ல, அதுக்கு நீட்டுறது வந்து செத்து போயிடும். கா. அப்போ கானா இத்தன்னா தானா கத்த, காத்தன்னு படிக்கக்கூடாது. காத்தன்னு படித்தா அழிவை படிச்சுட்டோண்டு ஆயிரும். கத்தன்னு தான் படிக்கணும். அதில் ஒரு லாமு ஒன்று இருக்குது, கல் தன்னு இல்லைன்னா படிக்கலாமான்னா படிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் லாமுக்கு ஒன்றும் போடவில்லை. லாமுக்கு இந்த ஜேரு ஜபர்னு எந்த ஒரு குறியீடும் போடவில்லை. இந்த பேஜில் உள்ள இன்னும் 4-5 சொற்கள் இருக்கிறது. இது என்ன செய்யணும்? நீங்கள் இதை டிவியில் உள்ள அப்படி படம் போட்டு அவ்வளோ படம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை திருப்பி என்ன செய்யணும்? அதை அடுத்த வாரம் வரைக்கும் ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த பாடத்தை நம்ம கடந்து விட்டோம். விதிவிலக்கான பாடங்கள் 80% சொன்னோம்ல, இப்போ 85% பாடத்தை படித்தாச்சு, கூடி போச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் மற்றொரு விதிவிலக்கான சட்டத்தை, எல்லாம் விதிவிலக்கான சட்டத்தெல்லாம் படித்தாச்சு. அந்த சட்டத்திலேருந்து கொஞ்சம் மாறி வரக்கூடிய விஷயங்களை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இதை படித்தோம்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மீதி பாடத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.